ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் வந்து சூப்பரான ஒரு பாட்டு வந்திருக்கு. ஸோ அந்த பாட்டுக்கு தான் நம்ம இப்போ ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து 2 பாட்டு ஆல்ரெடி வந்திருக்கு. 2 பாட்டுமே செம்மையாக இருந்துச்சு. ஒரு நல்ல வைபான சாங்கு. இதுக்கு இப்படி வச்சுட்டு இருக்கேன் மீசையை பொறுக்கட்டும். ஸோ அதுக்கு தான் அந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க, வைப்பு கொண்டு வந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா கெஸ் த ஃபிலிம் நேம் அப்படிங்கிற மாதிரி. சரி, ரொம்ப மொக்கப்பட்டாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து மீசை முறுக்கு 2க்கு தான் வந்து நிறைய பாட்டு வந்துச்சு. இப்போ வந்த பாட்டு எல்லாமே வேறு லெவலில் ஒரு ஹிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ எங்களுக்குமே அது எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபைனலி என்ன நெக்ஸ்ட் பாட்டு வந்து வந்துருச்சு. ஸோ அந்த பாட்டு பேருமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. கோவிந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் அந்த ஹிப்ஹாப் தமிழ் அவங்க பண்ணுறாங்க இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேறு லெவலில் தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா மிச்சம் 2 பாட்டும் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிக்கிறதும் சரி, மியூசிக் எல்லாமே ஹிப்ஹாப் தமிழ் வாங்கி தான். எஸ். ஸோ அவங்க கூட வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னா ரம்யா அவங்க, அவர் கேடிகா சர்மா அவங்க 2 பேருமே நடிச்சிருக்காங்க. 2 பேரோட பாட்டுமே நம்ம பார்த்தோம். ஒரு வேற ஒரு வேரியேஷன், வேற ஒரு வைப்பு கொடுத்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பொழுதுகளுக்கு ப்ரெஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கீழே இருக்கு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சிறந்த பரிசு சாரேகாமா கார்வாஸ். ஏய், வேற லெவல் வைப். சார் தீபாவளி என்ன இந்த தமிழா மூவி முடியெல்லாம் பங்கு வச்சிருக்கேன். ஹேர் ஸ்டைலே வேற லெவல்ல இருக்கலாம். இது 90s நல்லா இருக்குடா, வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. சமலா டிஃபரெண்ட் கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த வாய்ஸ்வே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அழகா இருக்கு மியூசிக். சங்கம் ஓகே. காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல டான்ஸ் பண்றாங்க. சம பங்கு சவா டான்ஸ் வேற. எஸ், டைகர் ஷோ லுக் வேற மாதிரி இருக்கு. அவங்க பார்க்கிறதுக்கு டிஃபரெண்டா இருக்கு. சரி, ரம்யா டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க. இந்த வாய்ஸ் மாடுலேஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இந்த லைன் செமையா இருக்கு. கோவிந்தம்மா கோவிந்தம்மா. வேற லெவல். அந்த மியூசிக்கே செமையா இருக்கு. இந்த பரதநாட்டியத்துக்கு செம சூப்பரா இருக்கு. இந்தம்மா
ஆசையா முறுக்கு 2. எஸ். ஸோ நம்ம வந்து பாட்டு பார்த்துட்டோம். ஸோ பாட்டு வந்து ரொம்ப பெருசு கிடையாது, கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் வந்து வேற லெவலில் கோவிந்தம்மா அது நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டோட மியூசிக்கா இருக்கட்டும், வாய்ஸா இருக்கட்டும், அது இப்ப பாதி அவங்க பாடின ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டிஃபரெண்டா இந்த இருந்துச்சு. இதில் வந்து அவங்களோட லுக்கே வந்து வேற மாதிரி இந்த பழைய ஆக்சுவலா அந்த 90s 80s டைம்க்கு அவங்க லுக் கொண்டு வந்திருக்காங்க. அட் தி சேம் டைம் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு செட்டப் அந்த மாதிரி வருது. எஸ். அதில் தான் அங்கே டான்ஸ் பண்ணுறாங்க, அந்த பாட்டு பாடுறாங்க. அதில் ரம்யா அவங்களும் இருக்காங்க. ரம்யா அவங்க நம்ம வந்து பார்க்கலாம், அவங்களோட டான்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நிறைய ஃபேமஸாக இருப்பாங்க அவங்க. ஸோ இந்த படத்துலையுமே அந்த பாட்டில் அங்கே வராங்க. இதுக்கு முன்னாடி இந்த படம் ஒரு பாட்டு வந்து கேத்திகா சர்மாவும் ஹிப்ஹாப் தமிழாவும், அது 6 10க்கு 10. இன்னொன்று பப்பாளி பழமே, அதில் வேற ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. இதில் ரம்யா அவங்க இருக்காங்க. எஸ். ஸோ இப்போ 3 ஹீரோயினும் போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாக்டாக எந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு லுக்கில் இருக்காங்க. அவங்க கூட வந்து கொஞ்சம் ஹிப்ஹாப் லெவலில் இருக்காங்க. இவங்க கூட வந்து அந்த பழைய காலத்து கொஞ்சம் அந்த ஸ்டைலில் இருந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கூட கொஞ்சம் கிராமத்து ஸ்டைலில் இருந்தாங்க. 3 வேரியேஷனில் இருக்காங்க. ஆக்சுவலாக 3மே அவங்க தான். பட் அவங்களோட லைஃபோட அந்த ஸ்டார்ட்ல தான் எப்படி ஆனாங்கிற ஸ்டோரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சாங் வருமா? என்ன இருக்குமா? ஆச்சா, இல்லை நீ சொன்னீங்களா லைஃபோட ஸ்ட்ரகிளிங் மிஸ்ல அப்புறம் தேவதாஸ் மாதிரி எதுவும் பாட்டு வரும். கண்டிப்பாக இருக்கும், ஏதாவது லவ் சாங் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த பாட்டு கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த மியூசிக்கே வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு நல்ல டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக். லாஸ்ட்ல ஒரு சின்ன பீட்ஸ் குத்தோட இருக்குது. அதுவுமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அதில் டான்ஸ் பண்ண விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பரான ஒரு பாட்டு. அதே மாதிரி அந்த இப்போ ரம்யா அவங்க வந்து ஃபுல்லாகவே அந்த பரதநாட்டியத்துக்கு அந்த இதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் அந்த ஃபுல் காஸ்டியூம் போட்டு அது அவங்களும் சேர்ந்து அவங்க கூட டான்ஸ் பண்ணுறது, நிறைய க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் அவங்க 2 பேர்த்துக்கு வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவரால் சூப்பரான பாட்டு. கண்டிப்பாக இந்த பாட்டு இன்ஸ்டாகிராமில் போய் ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வரப்போது வந்தால் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ரியாக்ஷன் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.